ஹலோ கைஸ், நம்ம என்ன பார்க்கணும்னா போக்கோ X6 5G கஸ்டமர் எப்படி இன்ஸ்டால் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு அபவுட் ஃபோனுக்குள்ளே போய்ட்டு ஓஎஸ் வெர்ஷனை 5 தடவை டேப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக டெவலப்பர் ஆப்ஷன் என்னேபிள் ஆகிடும். என்னேபிள் ஆனோடனே அதில் ஓஇஎம் அன்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய டிவைஸ் என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போ இது லாக்கில் தான் இருக்குது, பூட்லோட லாக்கில் தான் இருக்குது. இப்போ இதை எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபோனை ரீஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ரீஸ்டார்ட் கொடுத்துக்கிட்டு உங்கள் வால்யூம் மைனஸ் இருக்குது பாருங்கள், வால்யூம் டவுன் பட்டன், அதை அப்படியே அதை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த போக்கோன்ற பூட் லோகோ வர வரையும் அதை அப்படியே அழுத்தி வச்சுருங்க. அப்படியே வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் பூட் மோடில் கனெக்ட் ஆகிரும். இதில் ஏடிபி போட்டு அதை போட்டு ரீஸ்டார்ட் ஃபாஸ்ட் பூட் லோடர் கொடுத்து இதெல்லாம் டைம் தான் வேஸ்ட்டு. நீட்டாக இப்படி பண்ணிடுங்க. அடுத்து உங்கள் பிசியில் எம்ஐ அன்லாக்குள்ளே போய்க்கோங்க. உங்கள் எம்ஐ அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. எம்ஐ அக்கௌண்ட் லாகின் பண்ண பிறகு அக்ரி கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் கனெக்ட் ஆகிரும். அதை நீங்கள் யூஎஸ்பி கேபிள் மூலம் கனெக்ட் பண்ணிடுங்க. அன்லாக் கொடுங்க. ஃபஸ்ட்டு இது டிடெக்ட் ஆகாட்டினா உங்கள் கேபிள் சார்ஜிங் கேபிளாக இருக்கும். அப்படி இல்லைனா டிரைவர் சரியாக இன்ஸ்டால் ஆகிருக்காது. இப்போ டிரைவர் காட்டுறேன். டிரைவர் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னா அங்கே மேலே ஆண்ட்ராய்ட் இருக்குல்ல, அதில் பூட்லோட இன்டர்ஃபேஸ்னு காட்டுச்சுன்னா உங்கள் டிரைவர் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போனா டிடெக்ட் ஆகிரும். இல்லைனா அன்னோன் காட்டும். அன்லாக் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபோன் சக்ஸஸ்ஃபுல்லாக அன்லாக் ஆயிடுச்சு. இப்போ பூட்லோடர் அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ அடுத்து அதுவாகவே உங்கள் ஃபோன் ரீசெட் ஆகிரும். இதுக்கு இந்த இன்ஸ்டால் பண்ண முன்னாடி உங்கள் டேட்டாஸ் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது டேட்டா ஃபுல்லாக அழிஞ்சிரும். பூட்லோட அன்லாக் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி ரீசெட் ஆகும். நம்ம ரோம் இன்ஸ்டால் பண்ண பிறகு ஒரு வாட்டி ரீசெட் ஆகும். ஃபோன் பூட் ஆகிடுச்சு. பூட் ஆகிட்டு திரும்ப நம்ம செட்டப் பண்ணுவோம் எல்லாத்தையும். ஓகே, இப்போ நம்ம ஃபோன் பூட் ஆகிடுச்சு. பூட் ஆனோன்னே எல்லாத்தையும் செட்டப் பண்ணிடுங்க. சும்மா எப்படினாலும் செட்டப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் டக்குன்னு செட்டப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. செட்டப் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு ப்ரிப்பேரிங் சிஸ்டம்னு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே நம்ம ஃபோன் உள்ளே போய்க்கலாம் கண்டினியூ கொடுத்து. ஓகே கைஸ், ஃபோன் லோட் ஆகட்டும். லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். திரும்ப அதே மாதிரி அபவுட் ஃபோனுக்குள்ளே போய் அந்த ஓஎஸ் வெர்ஷனில் 5 டேப்ஸ் பண்ணி உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். டெவலப்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய் நம்ம டிவைஸ் இப்போ அன்லாக் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ நம்ம அடுத்து ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம திரும்ப ஃபோனை அதே மாதிரி ரீஸ்டார்ட் கொடுத்து ஃபாஸ்ட் பூட் மோடுக்குள்ளே போகணும். ஃபோனை ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி தான் வால்யூம் டவுன் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க ஃபோன் ஆன் ஆகிற வரையும். ஓகே கைஸ், இப்போ ஃபோன் அன்லாக் ஆகிடுச்சு. ஃபாஸ்ட் பூட் மோடில் கனெக்ட் ஆகிடுச்சு. உங்கள் கம்ப்யூட்டரில் ஏடிபி ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபாஸ்ட் பூட் ஃப்ளாஷ் ரெக்கவரி ஸ்பேஸ் விட்டு recovery.imgன்னு போடுங்க. அப்படி உங்கள் அந்த ரெக்கவரி ஃபைலு அந்த ஏடிபி ஃபோல்டரில் இல்லைன்னா வேறு எங்கேயா இருந்தால் அதை அப்படி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வைக்கலாம். காட்டுறேன். இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஃபோல்டருக்குள்ளே இருந்தால் அதை அப்படியே recovery.imgன்னு கூட போட்டுருங்க. இப்போ ஃபாஸ்ட் பூட் ரீபூட் ரெக்கவரின்னு கொடுத்திங்கன்னா உங்கள் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி மோடுக்குள்ளே பூட் ஆயிரும். இது கஸ்டம் ரெக்கவரி தான். இது ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரி. இதே மாதிரி TWRP இருக்குது, அதுவும் இன்ஸ்டால் பண்ணலாம். நான் இப்போதைக்கு இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபோன் ரெக்கவரிக்குள்ளே போயிடுச்சு.
ரெக்கவரிக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு டெலீட்டுன்ற ஒரு ஐக்கான் இருக்கும், அது ரீசீலிங் அதில் போயிட்டு டால்விக் கேட்ச்சு அப்புறம் டேட்டா மெட்டா டேட்டா இதை மூணுத்தையும் வெயிட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் வெயிட் பண்ண வேணாம். வந்தோடனே உங்கள் ஃபோனு பிசியில் கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் ஓஎஸ் இருக்குல்ல, கஸ்டம் ரோம், அந்த ஃபைலை வந்து நீங்கள் உங்கள் ஃபோன் இன்டர்னல் ஸ்டோரேஜில் காப்பி பண்ணணும். நான் இது எவால்யூஷன் எக்ஸ் வந்தது தான் இப்போ நான் போட போகிறேன். அதை வந்து நான் இப்போ எடுத்து என் இன்டர்னல் ஸ்டோரேஜில் காப்பி பண்ணுறேன். காப்பி ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். கைஸ், இப்போ பூட் லோடர் அன்லாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாகிருச்சு எம்ஐ ஃபோன்ஸில். முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. இப்போ முன்னாடினா நீங்கள் ஜஸ்ட்டு 7 days வெயிட் பண்ணணும் அன்லாக் கொடுத்துட்டு. அடுத்து 7 daysக்கு அப்புறம் கொடுத்திங்கன்னா அன்லாக் ஆயிரும். இப்போ வர நியூ ஃபோன்ஸ்லாம் கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சு. அந்த ப்ராசஸ் எப்படின்னு டீட்டெயிலாக வேணும்னா கேளுங்க கைஸ், நான் இன்னொரு வீடியோ போடுறேன் டீட்டெயிலாக எப்படி அன்லாக் பண்ணணுன்ட்டு. அதே மாதிரி இப்போ கஸ்டம் ரோம் போட்டுட்டு ஸ்டாக் ரோம் திரும்ப பழைய ரோம் ஹைப்பர் வைஸ்கே போகிறதுனா அதுவும் கேளுங்க, எப்படின்னு சொல்கிறேன். கமெண்ட்ஸில் கேளுங்க வேணும்னா. நான் எப்படின்னு டீட்டெயிலாக எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ போட்டுறேன். இன்னும் நிறையா ரோம் எதாவது ட்ரை பண்ணணுன்னா அதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது, என்ன பிரச்சனைன்ட்டு. இப்போ காப்பி ஆகி முடிய போகுது. ஓகே கைஸ், இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு நம்ம ரோமு. அது திரும்ப இப்போ ஃபோன் அன்லாக் பண்ணி அது நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜை காட்ட ஆரம்பிச்சிடும். இதை கிளிக் பண்ணிட்டு அது டிஃபால்ட்டாக 2 ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் அப்படியே வைப் பண்ணிக்கோங்க. அது நான் தேவையில்லைன்ட்டு அது அப்போதைக்கு நான் அதை எடுத்து விட்டுட்டேன். நீங்கள் பண்ணும்போது அதை 2லேயுமே டிக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். அதை எதையுமே மாற்றாமல் அப்படியே இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்தோன்னே இப்படி இன்ஸ்டால் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிய போகுது. இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச பிறகு திரும்ப அதே மாதிரி அந்த ட்ராஷ் சிம்பிள் இருக்கும், அந்த ரீசைக்கிள் டெலீட் சிம்பிள், அதுக்குள்ளே போயிட்டு திரும்ப மேலே ஃபார்மட் டேட்டான்னு இருக்கா, அதை கொடுத்து எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். எஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபோன் திரும்ப ஒரு வாட்டி ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகும். ஏன்னா நம்ம அந்த ஹைப்பர் வாய்ஸ்லேருந்து தான் இங்கே வந்திருக்கோம், அதை ரீசெட் பண்ணல. அப்படி பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் பூட் லூப்பில் இருக்கும். அப்படி இல்லைன்னா பூட் லோகோவிலே ஸ்டக்காகி நின்றுக்கிறோம். அந்த மாதிரி இஷ்யூஸ் வரக்கூடாதுன்னு நம்ம திரும்ப ரீசெட் பண்ணுறோம். அடுத்து க்ளீனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் ரீசெட் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். அதுக்காண்டி தான் ரீசெட் பண்ணுறது, வேறு எதுவும் இல்லை. ஓகே கைஸ், பூட் ஆகட்டும். பார்த்திங்களா, நம்ம இது லோகோ மாறிடுச்சு, அந்த எவால்யூஷன் எக்ஸ் லோகோ வந்துருச்சு. இது பூட் ஆகிறதுக்கு டைம் ஆகும்னா நீங்கள் அதை பார்த்து பேனிக் ஆக வேண்டாம். மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஆகும், 5 minutes ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு சிலரும் வேகமாக பூட் ஆகும், ஒரு சிலர் லேட்டாகவும் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது ரொம்ப நேரம் இதிலே இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஃபோன் பூட் லோகோலே ஸ்டக் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும், பூட் லூப்புக்குள்ளே போயிடும். அப்படின்னாலும் நீங்கள் திரும்ப ஸ்டாக் ரோம் போட்டு நீங்கள் திரும்ப வரலாம். ஓகே கைஸ், இப்போ பூட் ஆகிடுச்சு நம்ம ரோம். இப்போ நம்ம வந்து இதை செட்டப் பண்ணுவோம். பிசிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன், ஏன்னா இது வேறு ஒரு இது காட்டிகிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பிசியில் கனெக்ட் பண்ண தேவையில்லை. நான் இப்போது செட்டப் ஆஃப்லைன் கொடுத்து நான் செட்டப் பண்ணிடுறேன். நம்ம ஏன் இந்த ரோம் சூஸ் பண்ணியிருக்கோம்னா இது நல்லாயிருக்கும் கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு. பிஜிஎம்ஐயில் ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ்ஸாக அது என்னென்னு தெரில, ஆனால் 120 FPS ஆட முடியும். 120 FPS ஸ்டேபிளாக வராது, நடுவில் கொஞ்சம் 60க்கு வந்துட்டு 120 மாதிரி தான் வரும். ஏன்னா இந்த ப்ராசஸர் அவ்வளோவா சப்போர்ட் ஆகாது. ஓகே, இப்போ செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம எதுக்காக இந்த கஸ்டமர் போனோம்னா ஒரு க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ்காண்டி தான். உங்களுக்கு பிக்சல் ஃபோனில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஓஎஸ் எல்லாமே. இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ் வந்து அன்லிமிட்டடாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னும் நிறையா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குது. இதில் வால்பேப்பர்ஸ்லாம் பாருங்கள். நான் இந்த வால்பேப்பர் வச்சுக்கிறேன்.
க்ளாக்கு சைஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். தீம்டு ஐக்கான் வச்சா வெளியே மோனோக்ரோம் ஐக்கான் மணி மாறிடும். இன்னும் இதுலேயே நிறையா கஸ்டமைசேஷன் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றதை போட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் என்ன ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இதில் ஒரு சில பக் இருக்கும். அதே மாதிரி இப்போ ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு டிவைஸ் சர்டிஃபைடு ஆகாது, எந்த ரோம்லேயும் சர்டிஃபைடு ஆகிறது இல்லை. அது கூகுளுக்கு இப்போ மாற்றிட்டான் அப்படி. அதனால் இப்போதைக்கு எல்லாம் இந்த ரோம் ஆனால் ஜிபே இதெல்லாம் ஒர்க் ஆகுது. ஆனால் பேங்கிங் ஆப் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கனரா பேங்க் ஆப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி வாட்ஸ்அப்பு ஒர்க் ஆகுது, ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இது காட்டுது, ஒரு வார்னிங் மாதிரி காட்டுது, கஸ்டம் ரோம் யூஸ் பண்ணுறீங்கன்னு காட்டுது. பூட் அனிமேஷன் வேணுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். இதில் கேமரா பார்த்திங்கன்னா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அந்த ஹைப்பர் வாய்ஸோட இது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. கேமரா வந்து பார்த்திங்கன்னா எம்ஐயூஐ கேமராவும் இருக்குது, இன்னொன்று சாதா கேமராவும் ஒன்று இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எம்ஐயூஐ கேமரா தான் பெஸ்ட்டு, ஏன்னா அதில் தான் வீடியோ ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். இதில் தான் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதுக்காண்டி தான் எல்லோரும் எம்ஐயூஐ கேமரா கொடுக்குறாங்க. நீங்கள் இதில் வேணும்னா கால் ரெக்கார்டு கூட பண்ணிக்கலாம். கூகுள் டெய்லர் தான் இருக்கும், ஆனால் பிசிஆர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னே இருக்குல்ல பச்சை கலரில், அந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் கால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஓவராலாக நல்ல ரோம் தான், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, கேமிங்க்கு நல்லா இருக்குது. இதுதான் இந்த ரோம். இவ்வளோ தான் இந்த வீடியோ.